புது அடிஷன் ஸ்டோனி. இவருக்கு 2 வயசு ஆகுது. இவர் சென்னையில் ஒரு நண்பர் நல்ல ஃபார்மில் ஓடணுங்க, ஓடுற நாய் வாங்கிட்டனால ஓட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நல்லாவே இருக்குது இவருக்கு. இவர் தான் நம்ம அடுத்த பேக் மெம்பர். இவரை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு நம்ம வீடியோ சீரீஸ் வரப்போகுது. ஸ்டோனி 2 வயசு. உயரம் நான் இன்னும் மெஷர் பண்ணல. அவங்க சொல்கிறது 28க்கு மேலே இருக்குதுன்னு. ஸோ இவரை ரெடி பண்ணுற சீரீஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இவரை இன்ட்ரொடக்ஷன் டு பேக் ஒன்று நடக்கும். அனிமல் அக்ரேஷன் இருக்குது, ஹியூமன் அக்ரேஷன் கம்மி தான். நல்ல ஒபீடியன்ஸ் இருக்குது, புத்திசாலியாக இருக்குது. அப்படி நல்ல அத்லட்டிக்கான உடம்பு. சென்னையில் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பாடி. ஸோ இவர் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா? அவர் ஏன் நான் இந்த ஸ்டோனியை எடுத்தேன், இந்த பிரச்சனைகளோட இருக்கிறாரு ஸ்டோனி. அவர் நான் ஏன் எடுத்தேன், யார் இந்த ஸ்டோனி, இதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, அவரை வளர்த்தவங்க எப்படி வளர்த்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப உங்களுக்கு ஆவலாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்காகவே கொஞ்சம் மிச்ச வீடியோஸை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஸ்டோனி இன்ட்ரோக்கு வந்திருக்கோம். So welcome everybody to Stony Intro Part 1. ஸ்டோனி எப்பவுமே அப்படித்தான் இருந்தாரா? அவருக்கு நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷனோட தான் இருந்ததா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தா அப்படியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. பட் நிச்சயமா கிடையாது. ஸ்டோனி ஒரு நல்ல ஒரு பாசமான வீட்டில், அதாவது குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்து வளர்த்தக்கூடிய ஒரு வீட்டில் தான் வளர்ந்தாப்படி. ஸ்டோனி என்னுடைய நண்பர், சென்னையில் இருக்க நண்பர், அவர் கோம்பையும் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வளர்ந்த ஒரு அருமையான கன்னி நாய். ஸ்டோனி சின்ன வயசுல அவங்க போய் நேரில் போய் அது பிறந்த இடத்துக்கு நேரில் போய் பார்த்து எடுத்துட்டு வந்த ஒரு நாய்க்குட்டி. ரொம்ப பாசமாக வளர்த்தக்கூடிய ஃபேமிலி அவங்க. அவனுக்கு எல்லா நாளும் கறி சோறு தான், முட்டை தயிர் அதெல்லாம் கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீட் அண்ட் ரைஸ் தான். அது போக அவனுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணுன்ட்டு நிறையவே அவங்க எல்லாமே மெனக்கெட்டு எல்லாமே நல்லா ரெடி பண்ண ஒரு நாய் தான் ஸ்டோனி. ஸோ ஸ்டோனி இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு பாருங்க. எப்பவுமே ஒரு நாயோட கரண்ட் ஸ்டேட்டை வச்சு அதோட ஓனரை நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்டோனியை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கிறத பாருங்க. எப்படி வேணாம், ஒரு சண்டைக்கெல்லாம் போகாது. இப்போ அதே விடாத.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோனி பாத்தீங்களா? ஸ்டோனி வந்து இப்ப வந்து அவனுக்கு 3 வயசு ஆச்சு. அதாவது நான் எடுக்கும்போது 3 வயசு ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் இருந்தது. அதனால அந்த இன்ட்ரோ ஷாட்ல வந்து அவர் வயசு 2ன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அவர் 3 வயசு ஆகுது. ஒரு 28 இன்ச்சுக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் இன்னும் ஃபுல்லா அவர் ஹைட் மெஷர் பண்ணல. பால் கண்ணி, மேலு, மடிகாது. ஸோ அதுவும் நல்ல ஒரு மடிகாது. அவரை வந்து எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன் நான் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த இஷ்யூஸு, மெயினாக வந்து அவரை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர் ஜங்ஷன் அசோக் குமார் என்னோட நல்ல நண்பர். அவர் சொல்லி தான் நான் கன்னி நாய்களை வளர்த்த ஆரம்பித்தேன். சிகப்பி, கருப்பி. அவர் வந்து கன்னி நாய்களை நல்லபடியாக ப்ரீட் பண்ணி கொண்டு வரணும்ட்டு அவர் ஒரு கன்னி நாய்க்குன்னு ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம், நம்ம கோம்பை ப்ரீடிங் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுறாரு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் நானும் இருக்கேன். இந்த 2 நாய் வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நல்ல மடிகாது உள்ள நாய் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ ஸ்டோனி வந்து அப்படி ஸ்டோனி வந்து சும்மா நமக்கு நண்பர் சொன்னாரு, அவர் வளர்த்தினாரு அப்படிங்கிறக்காகலாம் டக்குன்னு எடுத்துடல. அவர் வந்து நம்ம அசோக் வந்து அவருக்கு தெரிந்த சீனியர்ஸ், இந்த கன்னி நாய் வளர்ப்புல இருக்க சீனியர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சு இப்போ வந்து எங்ககிட்ட அசோக்கோட யோகியா இருக்கட்டும், இல்லை காளியா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி சிகப்பியுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சுத்த மடிகாதுல ஒரு நாய் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இவர்கிட்ட இருக்கு. இவரை பார்த்துட்டு எல்லாருமே உயரம் வந்து 28ங்கிறது கொஞ்சம் அதிகமான ரேஞ்சு கிட்ட இருந்தாலும் நல்ல சுத்தத்தன்மையா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க. ஒரு வேட்டை நாய் எப்படி இருக்கணும் அந்த இதுல இருந்த மாதிரி தான். வேற இந்த அதர் ஸ்டேட் ஹவுன்ஸோட உடப்பு, இல்லை வெளிநாட்டு ஹவுன்ஸோட உடப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தெரியலன்னு அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். அது போக வந்து நான் அவனை எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போன இதுலேயே பார்த்துருப்பீங்க, இந்த கொம்மநாயோட விளையாண்டுருக்கிறது சின்ன அனிமல் அக்ரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அது பேசிக்காக நம்ம ஒரு கன்னி நாயில எதிர்பார்க்கணும். ஒரு வேட்டை நாயில அது இருக்குது. முக்கியமாக வேட்டை நாயில இன்னொன்று என்ன எதிர்பார்ப்போம், வேகம். இந்த ஓடும் திறன் எப்படி இருக்கு, அருமையாக இருக்கு அவர் ஓடுறது. அதை நான் பார்த்தேன். பட் அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும்போது ஓடின சில வீடியோஸ் ஓனர் எடுத்திருந்தது அவர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதோட தொகுப்பை பாருங்க, உங்களுக்கும் வந்து ஸ்டோனி வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா நம்ம ஸ்டோனி ஓடுறாருன்னு. இந்த வீடியோவில் வந்து அவர் நிறைய ஸ்டோனினே ரெஃபர் பண்ண போறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இருந்து அவர் கருமாண்டின்னு கூட போறேன். ஏன்னா 42 பேர் கருமாண்டி. பட் இன்னும் அவரு இந்த பாயிண்ட் வரைக்கும் அவர் ஸ்டோனியா இருக்காரு. நம்ம கையில வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவரை கருமாண்டின்னு அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காரணங்கள், அதாவது நல்ல ஒரு நாய், நல்ல அமைப்பாரு, இந்த காரணங்கள் போக என்னோட நண்பர் வந்து எந்த அளவுக்கு அந்த நாய் மேல பாசம் வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அவர் வந்து ரொம்பவே அது மேல அதீத பாசம். அதனாலதான் வந்து அவர் வளர்க்குற நாயை வந்து விட்டு கொடுக்கறக்கே முன் வந்தாரு. ஒரு நல்ல சூழ்நிலையில வளரணும். அவர் பாத்தீங்கன்னா சென்னையில ஆவடி ஏரியா பக்கத்துல இருக்காரு. மழை பெஞ்சாலே வந்து தண்ணி அங்க சூழ்ந்துரும். பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா சென்னையில ரெயின்ஃபால்ஸ் ஹெவியாவே இருந்தது. இந்த வருஷம் வந்து நிறைய நாட்கள் வேற பெஞ்சுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எல்லாம் வந்து தண்ணி நாயை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ட்ரை ஏரியால வேட்டை காடுகளில் ஓடி இருந்த நாய். அதை ஓரளவுக்கு மழை தாங்கும். பட் தொடர்ந்து ஒரு ஈரப்புறமான ஏரியாலே இருந்ததுன்னா அதுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் அவருக்கு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு. என்னோட நண்பர் சொன்னாரு, ஒவ்வொரு மழை காலத்துக்கும் இது வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இந்த தடவை கொஞ்சம் சிவியராகவே வந்துடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து கன்னி நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுற எவ்வளவோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க.
அவங்க வளர்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். முதல்ல கன்னி நாய் சிப்பிப்பாறை நாய் வந்து ஒரு சென்னை சிட்டியில நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஓடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தண்ணி தேங்காம ஒரு நல்ல ஷெல்டர் அதுக்குன்னு இருக்கா, மழை காலத்துலயும் ஓடுறதுக்கு இடம் இருக்கா, இந்த 3 விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ஏன்னா என்னதான் நீங்க பாசமா வளர்த்தினாலும் அந்த நாயுடைய இயற்கையான தன்மையை வந்து நம்ம மீறும் போது அதுக்குன்னு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ இது வரைக்கும் நம்ம சோனி எடுத்த எல்லாமே பார்த்துட்டோம். இனி அடுத்த செயல் திட்டம் என்ன? நம்ம கருமாண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உடம்புல நிறையவே ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தது. எப்பவுமே ஒரு நாய்க்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது வெறும் ஸ்கின்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, வயிற்றுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வச்சு வெட்டினேரியன்ட்ட காமிச்சு, அஃப்கோர்ஸ் வெட்டினேரியன்ட்ட கண்டிப்பாக காமிக்கணும். கை வைத்தியம் மட்டுமே பண்ணி நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதையும் சேர்த்து பண்ணி எப்படி நம்ம ரிவைவ் பண்ற ஜேர்னி நம்ம இருக்க போகுது அப்படிங்கிறத நீ அடுத்தடுத்த சீரீஸ்ல பார்க்க போறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க, இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தனி நாய், சிப்பிப்பாறை நாய், இல்லை எந்த நாய் வளர்த்தனாலும் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல சில பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த சீரீஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டு, இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ கருமாண்டியுடைய சில ஸ்னாப்ஸ் அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட வீடியோ